இப்போ நம்ம வந்து பெர்கோலேஷன் மெத்தட் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டிப்தியா அண்ட் 2 பிஎஸ்எஃப் பேஸ் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம 6 ஸ்பூன் இதில் போட்டுட்டு தென் 50 ml தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பெர்கோலேஷன் வந்து ஃபர்டிலைசர், ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தண்ணி எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட். அண்ட் ஏன் ஃபர்டிலைசர் வந்து தண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து தண்ணி மூலியமா தான் வந்து போய் சேருது. ரூட்னால வந்து தண்ணி பேஸ்ல இருக்கிற நியூட்ரியன்ஸை தான் அப்சார்ப் பண்ணிக்க முடியும், ஓல்தோ சாயில் அது எல்லாமே இருந்தாலுமே. ஸோ அப்போ ஃபர்டிலைசர் வந்து தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிறப்போ அது மூலியமா இந்த பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரியனை அப்சார்ப் பண்ணிக்க முடியும். பிளஸ் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்ல எப்போதுமே மைக்ரோப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சர்டன் மாய்ஸ்சர்ல வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். தென் அதோட காலோனிஸை வந்து அது சாயில நல்லா டெவலப் பண்ணும். ஸோ மைக்ரோப்ஸ் நல்லா டெவலப்பா இருக்கிறப்போ அது சாயில்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்ஸ் இன்னும் பிரேக் டவுன் பண்ணி இன்னும் சாயிலை ஹெல்த்தா வச்சுக்கும். ஸோ சாயில் ஹெல்த்தியா இருந்தா செடிங்களோட ரூட் டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் செடியும் இன்னும் ஹெல்த்தியா வளரும். இதோட ரிசல்ட் பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிருச்சு. டிப்தியாவில் ஆட் பண்ண தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் கீழே வந்து ஃபில்டர் ஆயிருக்கு கம்பேர்ட் டு இந்த 2 பிஎஸ்எஃப் பேஸ் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். சமம் டிப்தியாவில் ஆட் பண்ண தண்ணி வந்து ஃபில்டர் ஆனது வந்து இன்னும் டார்க்காக இருக்கு கம்பேர்ட் டு திஸ் ப்ராடக்ட்ஸ்ல. இதில் வந்து இன்னும் தண்ணி ரொம்ப கிளியராக தான் இருக்கு.